بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبه أجمعين. புனிதமான இந்த இடத்தில் நம்ம எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் பயன்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நபெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபடாதபடியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஃபுகஹாக்கள், குதுபுகள், அக்தாபுகள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை நம்மையெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த செய்திகளை தொடர் பயானாக தினம் பல தகவல்களை தர்கா பள்ளிவாசலின் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நாம் எல்லாம் பல தீனுடைய செய்திகளை செறிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல அல்லாஹ் நாம் எதையெல்லாம் இதுவரைக்கும் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தொருள் வாணிபானாக என்ற துஆவோடு வாணிபர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன வழிகாட்டுதலை செய்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுமாறு பணிக்கப்பட்டுள்ளேன். அன்பான தாய்மார்கள் இங்கே நிறைய பேர் குழுமி இருக்கிறார்கள். பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், 3 பருவங்களை நாம் கடந்து வருகிறோம். ஒவ்வொருவருமே 3 பருவங்களை அடைந்தே ஆக வேண்டிய ஒரு சூழலில் தான் மனித படைப்பு இருக்கின்றது. குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிகம் என்ற 3 விதமான பருவங்களை நாம் ஒவ்வொருவருமே சந்தித்திருக்கின்றோம். சில குழந்தைகள் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து வாலிபத்தை சந்திப்பார்கள், அடுத்து வயோதிகத்தை சந்திப்பார்கள். வயோதிகத்தில் இருப்பவர்கள் இரண்டையும் சந்தித்து வந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, குழந்தை பருவம் என்பது அறியாமை பருவம். குழந்தை பருவம் அவர்களுக்கு என்ன இந்த உலகத்தின் நடைமுறை, நாம் எப்படி அடுத்தவரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் இடம் பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை குழந்தைகள் பின்பற்ற மாட்டார்கள். காரணம் அறியாமை பருவம். முதுமை என்பது எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் நமது உடல் ஒத்துழைக்காது. நம்ம நினைப்போம் ஹஜ்ஜத்து தொழுவணும் நினைப்போம். வயசான பிறகு எத்தனை ஹதீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தஹஜ்ஜத் தொழுகணும், 5 நேரம் விடாமல் நின்று தொழுகணும்னு நினைப்போம். இப்ப சேர்மேன் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. எல்லா பள்ளியிலையும் சேர்மேனுக்கு அதிகமாயிட்டாங்க. எல்லாம் பாதுகாப்பு உடல்நிலை குறைபாடு இல்லை, அவங்களால முடியல. அது அல்லாவுடைய விஷயம். அது நம்ம அதுக்கு கருத்துக்கள் சொல்ல முடியாது. இருந்தாலும் வாலிப பருவத்தை கடந்த அந்த வயோதிகம் வந்துவிட்டால் எல்லோருக்குமே பல ஆசைகள் இருக்கும். நிறைய ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம், நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இமாமுகளின் வாயிலாக கேள்விப்பட்டிருப்போம். எதையாவது நம்ம கடைபிடிக்கணும், 40 நாள் விடாம இமாம் ஜமாத்தோடுதான் அதுக்குன்னு சில பிரத்யேகமான நன்மைகள் சொல்லப்படுகிறது. இப்படி நாம் கேள்விப்பட்டதை எல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்போம், முடியாது. நைட்டு மருந்து போட்டேன், அவ்வளவுதான், 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். காலையில 10 மணிக்கு தான் நாஸ்டா சாப்பிட எழுப்பிட்டா தான் எந்திரிப்போம், முடியாது. இரவு நாம் பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தடையாக இருக்கிறது. அதுக்கு மருந்து போடாம இருக்க முடியாது.
ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேற்ற முடியாத பருவம் தான் வயோதிக பருவம். நின்னே தராவை தொழுகணும்னு ஆசைப்படலாம், ஆனா முடியாது. வாலிபர்கள் கூட இப்ப முடியறதில்லை. ரமலானுடைய காலத்துல இமாமு குறிப்பா தராவி சொல்லக்கூடிய ஆம்சா 2வது ரக்காயத்துல ருக்கு போகும்போது ஜமாத்திலே சேருவாங்க பசங்க. அந்த அளவுக்கு தான் வாலிபர்கள் கூட இப்ப ரொம்ப பலகீனப்பட்டு போயிட்டாங்க. நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், வயோதிகத்தில் நிறைய தெரிந்திருக்கும், ஆனால் கடைபிடிப்பதற்குண்டான உடல் ஒத்துழைப்பு என்பது இருக்காது. வாலிபம் என்பது 2க்கு நடுப்பட்ட பருவம். சக்தி இருக்கும், ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும், அதை செய்வதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், செயல்திறன் இருக்கும். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சூழக்கூடிய பருவம் தான் வாலிப பருவம். ஆனால் இந்த வாலிப பருவம், இந்த கால வாலிபர்கள் அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய கால வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்கு. அவங்க நல்லவங்களா வாழுவதற்கு நிறைய தடை கட்ட நிறைய இருக்குது. முதல் விஷயம் மொபைல். மொபைலுங்கிறது எப்ப நம்ம பிள்ளைய கையில கொடுத்துட்டோமோ அன்னைக்கே அவனுக்கு கபருப்படி தோண்டிட்டோம்னு அர்த்தம். அன்னைக்கே என்ன செஞ்சுட்டோம்? அந்த அளவுக்கு மறுமையுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் மொபைல் இருக்குது. இப்ப வாலிபர்களை எதிர்கொள்ளக்கூடிய மிக மோசமான விஷயம், முதல் விஷயம் மொபைல். 2வது சமூக வலைதளங்களில் அவர்கள் அடிக்ட் ஆகி கிடக்கிறது. சமூக வலைதளங்கள்ல எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கிறது, அதுக்கு ஒரு லைக் போடுறது, போட்டோவை ஷேர், இந்த சிந்தனை தான் அதிகமா இருக்கும். முழுக்க சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள், இது அவர்கள் திருந்துவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. 3வது அவர்களுடைய நட்பு. சொன்னாங்க, நம்ம கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடும் பொழுது மாப்பிள்ளை பத்தி விசாரிக்க தேவையில்லை, அவங்க கூட இருக்கக்கூடிய 4 பேர்த்த விசாரிச்சா போதும், அவன் எப்படிப்பட்ட ஆளுங்க. மாப்பிள்ளையை போய் என்ன செய்ய தேவையில்லை, அவன் தொழுவானா நோம்பு வைப்பானா அந்த சமயத்தில் தொழுவார். எத்தனையோ பேர் கல்யாணத்துக்காண்டி கடை வைக்கிறவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சு கடை எங்கேன்னே தெரியாது. கல்யாணத்துக்காண்டி கடை வச்சிருப்பான், பொண்ணு வீட்டுல எல்லாம் போய் பார்க்க போவாங்க, கடை இருக்கும், பயங்கர பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். மாப்பிள்ளை வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க நடக்கும். 40 கூட கடை எங்க போச்சுன்னு தெரியாது. கிணத்தை காணன்னு தேடுற மாதிரி கடையை காணன்னு தேடக்கூடிய எத்தனையோ மாப்பிள்ளை வீடு இருக்குது. அந்த அன்பான தாய்மார்கள் இங்கே குடும்பம் இருக்கிறீர்கள். தீய நட்பு என்பது சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். தீய நட்பு சர்வ சாதாரணமாக, நண்பனை அறிந்து கொண்டால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளலாம். அழகாக சொன்னார் நபிகள் நாயகம், ஒருவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவனுடைய நட்பை தெரிந்து கொண்டால் போதும். அவனுடைய சகவாசம் யாரோடு இருக்கிறது, நல்லவர்களோடு இருந்தால் இவன் நல்லவன் என்று நாம் என்ன செய்யலாம், தீர்ப்பளிச்சிடலாம். அவனுடைய தோழர்கள் தீயவர்களாக இருந்தால் கண்டிப்பா இவனும் அந்த பழக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்டா இருப்பான். எனவே ஒருவனுடைய ஒழுக்கம், ஒருவனுடைய நட்பு வட்டாரம் என்பது, அதை பார்த்து தான் நாம் அந்த நபரை தீர்ப்பு செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அன்பானவர்களே, அதே போல இன்றைய கால வாலிபர்கள் தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய வாலிபர்கள் அதிகம். தொழுக கூடாதுன்றவங்க இல்லை, தொழ மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் தொழ மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வீட்டுல அத்தா அம்மா தொழுகிறது இல்லை, அப்படியே அத்தா அம்மா தொழுகிற வீட்டிலையும் பிள்ளைகள் தொழுவதில்லை. தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய வாலிபர்கள் மிகுதமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா பஜ்ரத்தை பார்த்தீங்கன்னா வாலிபர்களை பார்க்க முடியாது. எந்த வகத்திலையும் பெரும்பாலும் வாலிபர்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்று எந்த பள்ளியும் சொல்ல முடியறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்றைய வாலிப சமூகம் இருக்குது. அதே போல போதை பழக்கம் ரொம்ப மோசமான சூழல்ல, குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான வாலிபர்கள் போதை பழக்கத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வாலிபர்களை, இன்றைய கால வாலிபர்களை நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாம் சவாலாக எடுத்துத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் பெரிய சவால். இதை விட்டு அவர்களை புறக்கணித்து அதிலிருந்து அவர்களை மீண்டு வர செய்து அவர்களை நல்ல மனிதர்களாக, எதிர்கால வாலிபர்கள் சொன்னாவே எதிர்காலத்தின் தூண்கள் அவர்கள். வாலிபர்களை வைத்துத்தான் இஸ்லாம் பரவியது. வாலிபர்களை வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான விஷயங்களை வாலிபர்களை வைத்துத்தான் செய்தார்கள். அப்படிப்பட்ட வாலிப பருவம் என்று பார்க்கிறோம். தொழுகிறதுக்கு கேட்டால் நேரம் இல்லை,
குரான் ஓடுறதுக்கு நேரம் இல்லை. எதற்கெடுத்தாலும் நம்ம பிள்ளைய வாயில வர்றது நேரம் இல்லை. தொழுகிறியா, தொழுக போனாப்பா, நேரம் இல்லை. குரான் ஓத நேரம் இல்லை. பயானுக்கு நேரம் இல்லை. மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. போன்ல ரீல்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும் வரக்கத்தா நேரம் இருக்கும். ரீல்ஸ் பார்க்கறதுக்கு வரக்கத்தா நேரம் இருக்கும். தொழுகைக்கு நேரம் இல்லை, குரான் ஓத நேரம் இல்லை. மொபைல் போனை பயன்படுத்துவதற்கு நேரம் அதிகமாக பிள்ளைகிட்ட நிறைய இருக்கு. இந்த கால வாலிப பிள்ளைகிட்ட. அன்பானவர்களே, சுருக்கமா சொன்னா நம்ம வாழ்க்கையில பெரியவங்க சில நேரங்களில் பதட்டப்படுவோம். 8 மணிக்கு பஸ்ஸுன்னா வீட்டில் பொம்பளைங்க ரெடியாகவே மாட்டாங்க. அந்த ரெடியாகிற ஒரு ஆம்பளை என்ன செய்வான், பதட்டப்பட்டுட்டே இருப்பான். ரெடியாகலையே ஆகலையே பஸ் வந்துடும். எப்ப 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாரு. இந்த மனுஷனுக்கு பொழப்பே இல்லை, 7 தாங்க ஆச்சு, அந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு பஸ்ஸுக்கு 7 மணில இருந்தே ஆம்பளைங்க பதட்டத்திலேயே இருப்பாங்க. அல்லது ட்ரெயின் 8 மணிக்குன்னா 6 மணில இருந்தே பதட்ட கரூர் போகணும். 6 மணில இருந்தே பதட்டத்தில் பாரு. 4 மணிக்கு எழுந்து வச்சு இஸ்ராயல் மாதிரி வந்து உட்காந்துக்குவாரு. எதிர்ச்சியா எழுப்பி விட்டு என்ன செய்வாரு, பதட்டம் பதட்டம். ஆனா இன்னைக்கு கால வாலிபர்களுடைய பதட்டம் எது தெரியுங்களா? செல்போன் சார்ஜ் குறைஞ்சு போச்சுன்னா பதட்டம் ஆயிடுவாங்க. கையெல்லாம் நடுங்கி போயிடுது. 2% தான் சார்ஜ் இருக்குன்னு காமிச்சா முடிஞ்சு. அச்சோ சார்ஜ் குறைஞ்சிருச்சு, அடுத்து பார்க்க முடியாது, பதட்டப்படுறான். செல்போன் சார்ஜ் குறைஞ்சா. இன்னொரு விஷயத்துல பதட்டப்படுற எதுக்கு தெரியுங்களா? டேட்டா காலியா போச்சுன்னா முடிஞ்சு. ஏதோ மௌத்தையும் வந்த மாதிரி இஸ்ராயலே வந்து ரூஹ் எடுக்க, அப்பா உங்க டைம் முடிஞ்சிருச்சு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா எந்த அளவுக்கு பதட்டம் இருக்கும். அச்சோ டேட்டா முடிஞ்சிருச்சு மாப்பிட, ஏதாவது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணலாம் மாப்பிட. அப்படித்தான் இன்றைய கால வாலிபர்களுடைய பதட்டம். ஆனால் முன்னோர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நபி உருவாக்கிய சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களும் பதட்டப்பட்டார்கள். எதற்கு தெரியுமா? நபிகிட்ட வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியின் தருணத்திலே சில நேரங்களில் உங்கள் ஞாபகம் வரும் நாயகமே. ஞாபகம் வந்தால் பதவி இடித்துக் கொண்டு உங்களை பார்க்க வந்து விடுவோம் நாயகமே. உங்களுடைய நினைவு வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் வீட்டில் இருந்தாலும் நினைவு வந்த உடனே அந்த பதட்டத்தில் உங்களை காண வந்து விடுவோம். ஆனால் நாயகமே, நாங்கெல்லாம் மூத்தா போயிட்டா, நீங்களும் இந்த உலகத்தை விட்டு எங்கள் கண்களை விட்டு மறைந்து விட்டால் உங்களை உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்திருப்பான். நாங்களும் சொர்க்கத்தில் இருப்போம், ஆனா உங்களுடைய சொர்க்கத்தில் நாங்கள் இருப்போமான்னு தெரியாது. நீங்கள் உயர்ந்தவர்கள், நபிமார்களுடைய தலைவர், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களை வந்து நாங்க பார்க்க முடியுமா நாயகமே? சஹாபாக்கள் பதட்டத்தை பார்த்தீங்களா? சொர்க்கத்துல இருந்தாலும் அந்த சொர்க்கத்தில் நபியை பார்க்க வேண்டும் என்றால் அந்த சொர்க்கமே எங்களுக்கு சொர்க்கம் இல்லை நாயகமே. சொர்க்கத்தில் இருந்தாலும் அத்தனை வசதிகளை நாங்கள் பார்த்தாலும் கண்டாலும் ரசித்தாலும் திருநபியின் திருமுகத்தை காணாத சொர்க்கம் ஒரு சொர்க்கமா? நபிகிட்ட வந்து கேட்கப்படுது. நபி சொன்னாங்க, அது மருத்துவ மரபன் நகர்வ ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பான் என்றார்கள். ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பான் என்றார்கள். இது சஹாபாக்கள், வாலிப பிள்ளைகள், நபி அவர்கள் வளர்த்த அந்த சஹாபாக்களுடைய பதட்டம். நபியை பார்க்கிற உலகத்தில் அதே நபியை சொர்க்கத்திலும் பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தில் பதட்டப்பட்டார்கள். அதே சஹாபாக்கள் தான் நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பற்றி தௌஹீதுடைய ஞானங்களை சஹாபாக்களுக்கு ஒரு கட்டத்தில் சொல்லி 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 சஹாபாக்கள் நபியை புரிஞ்சுட்டாங்க. உள்ளத்துல உள்ள அல்லாஹ் ஃபுல்லா இறங்கினான். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கான்? நீங்க அல்லாஹ் பற்றி சொல்லி சொல்லி உள்ளமெல்லாம் இறைவன் நிறைந்திருக்கிறான். அந்த இறைவனை காண வேண்டுமே நாயகமே. இறைவன் எங்கே இருக்கிறான்? அவனை அழைக்க வேண்டுமே. அவன் அருகில் இருக்கிறானா, தூரத்தில் இருக்கிறானா? இறைவன் அருகில் இருக்கிறானா, தூரத்தில் இருக்கிறானா? அருகில் இருந்தால் மெதுவாக அழைக்கிறோம், தூரத்தில் இருந்தால் சப்தம் போட்டு எங்க ரப்ப கூப்பிடுறோம் அப்படின்னு சஹாபாக்கள் நபிகிட்ட கேட்கும்போது அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, வைதா சஅலக இபாதி, என்னுடைய அடியார்கள் நபியே நாயகமே என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. என் அடியார்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தில் பதட்டப்பட்டார்கள். நபியோடு சொர்க்கத்தில் நாளை இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் பதட்டப்பட்டார்கள். ஆனால் இன்றைய கால வாலிபர்கள் செல்போன்ல சார்ஜ் குறைஞ்சா பதட்டம், டேட்டா காலியானா பதட்டம். இதுதான் இன்றைய கால வாலிபர்களுடைய நிலை. லா தஸூரு கதமா அப்தின் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே நம்முடைய கால் அந்த இடத்தை விட்டு நகராது.
4 கேள்விகளுக்கு பதில் சொன்னாதான் அந்த கால் அந்த இடத்தை விட்டு நகரும். நேரங்கள் செல்போனில் கழிக்கிறோம், எத்தனையோ மணி நேரங்கள் சமூக வலைதளங்களில் கழிக்கிறோம், எத்தனையோ மணி நேரங்களில் தீய நண்பர்களோடு கழிக்கிறோம். குர்ஆன் ஓதுவதில் நேரம் இல்லை. சமூக வலைதளங்களை கழிக்கக்கூடிய நமக்கு தொழுகையில் தொழுவதற்கு பள்ளிவாசல் வருவதற்கு நேரம் இல்லை. வாலிபர்கள், இன்றைய கால வாலிபர்களுடைய நிலை மிக 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 இஸ்லாத்தை விட்டும், இஸ்லாமிய அடிப்படை கலாச்சாரங்களை விட்டும், இஸ்லாத்துடைய குறிப்பாக நபிகள் நாயகத்துடைய நேசத்தை விட்டும் தூரமாக கொண்டிருக்கு என்பதுதான் வருத்தமான செய்தி. அன்பானவர்களே, சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிழலே இல்லாத மறுமையுடைய நாளில் 7 நபர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அரிசின் கீழ் நிழலை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். நிழலே இல்லைன்னு சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. சூரிய பல கோடி மைல் இருக்குது, நாளைக்கு தலைக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். இப்ப உள்ள சூழல்லையே ஒரு 12 மணிக்கு மேல வெளியே போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வந்தோடனே பிரிச்சுதான் திறக்கிறோம். கூடைக்கா தண்ணி இருக்குமான்னு பாக்குறோம், ஏதாவது கூடைக்கா குடிச்சா நல்லா இருக்குமே யோசிக்கிறோம். இந்த வெயில்லாம் இல்ல, தலைக்கு மேல சூரியன் இருக்கும். அந்த சமயத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நிழல் இருக்கும். அந்த நிழலை தேடி எல்லாம் ஓடலாம், எல்லாத்துக்கும் அனுமதி கிடையாது. 7 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த 7 நபர்களின் பிரத்யோகமா நபி சொன்னாங்க, ஷாபுன், ஒரு வாலிபன், இறைவனை தன்னை படைத்த அல்லாஹுவை வணங்குவதிலே தன் வாலிபத்தை கழித்த ஒருவன், அவனுக்கு அந்த இடத்துல அல்லாஹ் நிழலை கொடுப்பான், பாதுகாப்பை கொடுப்பான். இது நபிகள் நாயகம் சொன்ன செய்தி. அப்ப இறைவனுடைய வணக்க வழிபாடில், குறிப்பாக வாலிப பருவம் என்பது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு பருவமாக எந்த வாலிபனுடைய பருவம் ஆகிவிட்டதோ அவனுடைய மறுமை செழிப்பான ஒரு மறுமையாக இருக்கும். எல்லாருமே அங்கே இங்கேயும் ஓடுவாங்க, நிழல் கிடைக்காதான்னு. ஒரே ஒரு இடம் தான், அந்த இடம் இவங்களுக்கு தான் கொடுக்கிறான். அன்பானவர்களே, இன்று பார்க்கிறோம், இரவு முழுவதும் வணக்கத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட நமது முன்னோர்களுக்கு இரவு நேரங்கள், பகலில் நோன்பு வைப்பார்கள், இரவு நேரங்களில் வணங்குவார்கள். குறிப்பா சொன்னா மக்ரிபுக்கு பின்னாடி பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. மக்ரிபுக்கு பின்னாடி சாப்பிட்டுட்டு இஷா தொழுத உடனே படுத்துருவாங்க. ஏன் படுக்கிறாங்கன்னா காலைல 2 மணிக்கு எந்திரிக்கணும். இது நமது முன்னோர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு 10 மணிக்கு மேலதான் பையன் ஃப்ரெஷ் ஆகலாம். 10 மணிக்கு மேலதான் செல்போன் 100% சார்ஜ் போட்டுட்டு 10 மணிக்கு தான் போன தூங்கலாம். 2 மணிக்கு முன்னோர்கள் எழுந்து தகஜத்துக்கு எந்திரிக்கிறாங்க. இவன் 2 மணிக்கு தான் போன் ஆஃப் பண்ணான். போன் அதுவும் ஆஃப் ஆயிடுது, அவன் ஆஃப் பண்றது இல்லை, அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இப்படிப்பட்ட சூழலில் நமது வாலிபர்கள் இரவு முழுவதும் இபாதத்தில் கழித்தவர்கள் நமது முன்னோர்கள். இரவு முழுவதும் இறைவனுடைய திருப்தியை எதிர்நோக்கிய வாலிபர்களாக சஹாபாக்களை நபிகள் நாயகம் உருவாக்கினார்கள். நபிய சஹாபாக்களுக்கு பல வரலாற்று செய்திகள் சொல்லுவாங்க. அதுல ஜுரைத் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலியமான வரலாறு. பனு இஸ்ரவேலர்கள்ல வாழ்ந்த ஒரு மனிதர். அம்மா கூப்பிடுவாங்க, இவர் தொழுகையில் இருப்பார், நபில் தொழுகையில் இருப்பார். தொழுகையில் இருக்கும் பொழுது தாய் அழைப்பால், அந்த அழைக்கக்கூடிய அழைப்பை கேட்ட இவர் பதில் சொல்லலாமா, தொழுதுட்டு இருக்கோம், அல்லாவுக்கு பதில் சொல்லதா, தாய்க்கு பதில் சொல்லதா, அல்லாவா தாயா, இறைவனா தாயா, அந்த குழப்பத்தில் பதில் சொல்லல. அல்லாவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. இது நீண்ட வரலாறு. இது சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னோர்களில் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு வாலிபர், இளம் வயதில் உள்ளவர் தான். இறைவனுக்காக தொழுகையில் இருக்கின்ற பொழுது தாய் அழைக்கிறாள். அந்த தாய்க்கு பதிலளிப்பதா, இறைவனுக்கு பதிலளிப்பதா என்ற குழப்பத்தில் ஒரு கட்டத்தில் தாய்க்கு பதிலளிக்காமல் இறைவனுக்கு பதிலளித்தார். அதற்கு பிறகு சில சோதனைகள் அல்லாதவர்களுக்கு கொடுத்தான், மீண்டு வந்தார் என்பது வரலாறு. இங்க சொல்றது என்னன்னா, தாய் அழைக்கிறாள், பிள்ளை மாளிகை பிள்ளை செல்போனை நோண்டிட்டு இருக்குது. பையனை கூப்பிடுறாங்க, பதில் வரல. என்னம்மா வர்றம்மா,
2 3 4 தடவை கூப்பிட்டாலும் இவனுடைய செல்போனுடைய மோகம், அது அவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மீது அவன் இருக்கக்கூடிய கவனம் முதல் கட்டமாக அழைப்பதற்கு காதை விழுகாது. செல்போன் என்ன செய்யாது, காதை விழுகாது. அப்படியே காது விழுந்தாலும் உடனே பதில் தர மாட்டாங்க. உடனே அதற்குண்டான பதில் என்ன செய்யறது பிள்ளைகள் தருவதில்லை. 2 முறை 3 முறை 4 முறை அழைத்தாலும் ஒரு கட்டத்தில் தாய் தான் கோவப்படணும், புள்ள கோவப்படுவான். ஏமா வரம் அவசரப்படாதுமா, புள்ள கோவப்படலாம், அம்மா அடங்கி போயிடுறாங்க. பிள்ளைகள் செல்போனில் அவர்கள் அடிமைத்தனமானதோடு அந்த செல்போனை அவர்கள் பார்த்து கொண்டே தாய் அழைக்கிறாள், பதில் தர முடியவில்லை. அப்படியே தாய்க்கு பதில் தருவதாக இருந்தாலும் மகிழ்ச்சியான பதில் இல்ல, ஒரு வெறுப்பாக கோபத்தை தாயின் மீது காட்டக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைய வாலிபர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வார்த்தெடுத்த சஹாபாக்கள் அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் அனைத்துமே நமக்கு சொல்லக்கூடியது ஒன்றுதான். அவர்கள் மூலியமாக இஸ்லாம் இன்று தடைதூக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனம். வாலிபர்களை வைத்துத்தான் இஸ்லாம் பரவியது, வாலிபர்களை வைத்துத்தான் இஸ்லாம் செழிப்பானது, வாலிபர்களை வைத்துத்தான் நபியவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக வாலிபர்கள் தான் இருந்தார்கள். அன்பானவர்களே, இன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி மக்காவாசி, மக்கால பெரிய செல்வந்தர். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தர். சுருக்கமா அவரை பத்தி சொல்றது இப்படி சொல்லுவாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ஒரு தெருவழியா நடந்து போனார்னா, அவர் நடந்து போன சில மணி நேரங்களுக்கு பிறகு அதே தெருவில் இன்னொருத்தர் நடந்து போனா அவர் சொல்லுவாரு, இந்த தெருவில் முஸ்அப் இப்னு உமைர் போயிருக்காருன்னு தெரியுது. அந்த அளவுக்கு நறுமணம் வீசும். விலை உயர்ந்த நறுமணங்களை பயன்படுத்தக்கூடிய மக்காவின் கதாநாயகன் என்று அவருக்கு பேர். அவ்வளவு பெரிய செல்வந்தன். அவர் பயன்படுத்தக்கூடிய நறுமணங்கள் விலை உயர்ந்த நறுமணம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றார், நபிக்காக எதையும் கொடுக்க தயாரானால். ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அவரை அனுப்பி வைத்தார்கள். மதீனாவுக்கு எதுக்கு அனுப்பினாங்க? மதீனாவுக்கு போங்க, இறைவனை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றவர்களை என் பக்கம் அழைத்து வாருங்கள் என்றார்கள். அதே மாதிரி மதீனாவுக்கு போனார். ஒவ்வொரு வீடாக இஸ்லாத்தை பரப்பினார். ஒவ்வொரு வீடாக இஸ்லாத்துடைய செய்திகளை, தௌஹீதுடைய ஞானங்களை, நபிகள் நாயகத்துடைய சுப செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது 12 நபர்களை அழைத்து வருகிறார்கள். முஸ்லிமான மதீனாவிலிருந்து 12 பேர் நபியை சந்திக்க வர்றாங்க. ஒரு வாலிப பிள்ளை இஸ்லாமிய புரட்சி செய்கின்றார், மதீனாவுக்கு சென்றார். ஒரு வருடம் கழித்து 12 இஸ்லாமியர்களை நபிகள் நாயகத்துடைய சன்னிதானத்தில் வந்து நிப்பாட்டார். நபி சந்தோஷப்பட்டாங்க. அவர்களுக்கு நிறைய உபதேசங்கள் செய்தார்கள். செய்துட்டு நபி சொன்னாங்க, இந்த வருஷம் போங்க, அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க அனுப்புறாங்க. போனார். ஒரு வருடம் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தார். அடுத்த வருடம் வந்தார். வருகின்ற பொழுது 70 ஆண்கள் 2 பெண்களை அழைத்து வந்தார். 70 ஆண்கள் 2 பெண்களை அழைத்து வந்தார். நபிக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வருஷம் 12, இப்ப 72. நபிகள் நாயகம் மற்றவர்களுக்கு நிறைய உபதேசங்களை எல்லாம் செய்துவிட்டு, இந்த வருஷம் போங்க, இன்னும் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள், அழைத்து வாருங்கள். போனார். ஒரு வருடம் முடிந்தது. தனியா வந்தார். நபிக்கு ஒன்றும் புரியல. 12 பேர் கூட்டிட்டு வந்தாரு, 72 பேர் கூட்டு வந்தாரு. இந்த வருஷம் குறைஞ்சது ஒரு 300 பேரையாவது கூட்டிட்டு வந்திருக்கணும். தனியா வந்தாரு. எந்த அளவுக்கு சிந்தனைனா, ஒரு கால் இஸ்லாத்தில் வந்தவர்கள் கூட இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்களோ, பார்க்கக்கூடியவர்களுக்கு அப்படித்தானே தோணும். 12 பேரு, 72 பேரு, அதுக்கப்புறம் 300 பேர் வந்திருந்தா கொஞ்சம் நம்ம யோசிக்கிறது கரெக்டா இருக்கும். ஆனா யாருமே வந்து தனியா தான் வராரு. தனியா வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து சொன்னார்கள், நாயகமே, மதீனா முழுக்க இஸ்லாம் பரவி விட்டது. நாயகமே, மதீனாவில் பட்டி தொட்டி ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் அல்லது இருவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர முடியாது நாயகமே, நீங்க வாங்க நாயகமே, நீங்க வாங்க நாயகமே, மதீனாவுக்கு வாருங்கள் என்று நபியை அழைத்தார்கள். ஒரு வாலிப பிள்ளை இஸ்லாமிய புரட்சி செய்தால்
நபி அவர்களை மதீனாவுக்கு அழைத்தார். நபியே நாயகமே, மதீனாவில் ஒரு வீடு கூட இல்லை இஸ்லாம் போகாத வீடு. எல்லா வீடுகளிலும் ஒருவர் அல்லது இருவர் இஸ்லாத்தை தலைவிட்டார். நபி போனாங்க மதீனாவுக்கு. நபி போனாங்க. நபி வரவேற்றார்கள். நபி வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். ஒட்டுமொத்த மதீனாவும் முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரு வாலிப பிள்ளையால் தான் இஸ்லாமிய ஜோதி அங்கு ஒளிர்ந்தது, இஸ்லாமிய பிரகாசம் அங்கே வந்தது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்ல நடந்த செய்தி. உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்படல, ஆனா வதந்தி பரவுது. நபி ஸல்லல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவுது. வதந்தி பரவுகின்ற பொழுது எதிரிகள் எல்லாம் நபியை சூழக்கூடிய ஒரு சூழல். வதந்தி வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஆயிருது. நபி இருக்காங்களா இல்லையா, முஸ்லிம்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் தான் இஸ்லாமிய கொடி இருந்துச்சு. இஸ்லாமிய கொடியை கையில் வைத்திருந்த முஸ்அப் இப்னு உமைர் சொன்னாங்க, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். பதட்டமான சூழல்ல நபி மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க நினைச்சிட்டு குழப்பத்துல சஹாபாக்கள் இருக்கும் பொழுது கொடியை வலது கரத்திலே வாளை ஏந்தியவராக, இடது கரத்திலே இஸ்லாமிய கொடியை பிடித்தவராக சொன்னார், முஹம்மது நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவருக்கு முன்னால் வந்து எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், ஏகத்துவ பணியை செய்தார்கள், இறைவனிடத்திலே சென்றார்கள். அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கால் இந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டாலும் நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீனை நீங்க விடக்கூடாது, இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் சென்றிருக்க கூடாது என்று சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் பதட்டமான நிலையில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அவங்க பதட்டத்தை குறைச்சாங்க. நபியுடைய நிலைமை பார்க்காதீங்க, இப்ப நம்ம ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் புனிதமானது, யாருக்காக வேண்டி நீங்க பதட்டப்படாதீங்க, போருடைய நிலைமை மாறி போயிடும். இந்த சப்தத்தை கேட்ட காஃபிர்கள் எதிரில் என்ன செஞ்சாங்கன்னா, நபியை சூழ நினைத்தவர்கள் முஸ்அபை சூழ்ந்தார்கள். நபியை சூழ நினைத்தவர்கள் முஸ்அபை சூழ்ந்தார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு வலது கரத்துல வாளை வைத்திருந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தை வெட்டினார்கள். முஸ்அபுடைய ஒரு கரத்தை வெட்டினாங்க, இரண்டாவது கரத்தை வெட்டினாங்க. இரண்டு கரங்களும் வெட்டப்பட்ட நிலையில் இஸ்லாமிய கொடி கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தன் தோல் வஜத்தில் அவர்கள் நினைச்சாங்க அந்த இஸ்லாமிய கொடியை பிடித்துக் கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் எதிரியுடைய சூழல், அவங்க ஷஹீதாக்கப்பட்டார்கள். என்ன செய்தினா, வாலிப புள்ள, ஒட்டுமொத்த மதீனாவும் இஸ்லாம் ஆனதற்கு காரணமான புள்ள, அவங்க மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அவங்கள ஜனாசாவை வச்சிருக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அவரை கவனிடுவதற்காக ஒரு துணியை கொண்டு வருகிறார்கள். துணியை அவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மேல போட்டா தலையை மூடனா கால் தெரியுது, காலை மூடனா தலை தெரியுது. நபிகிட்ட போய் கேட்டாங்க, யார சொல்லலாம், முஸ்அபுடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. அவருக்கு கஃன் துணி கூட ஒரு பரிபூர்ணமான துணி இல்லை. எப்படிப்பட்ட சஹாபி, அவர் ஒரு தெருவில் நடந்து போனால் அந்த தெருவில் பின்னால் வரக்கூடியவர் முன்னால் சென்றவர் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விலை உயர்ந்த நறுமணத்தை பயன்படுத்திய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற தருணத்திலே சரியான கஃன் கூட இல்லை. நபி சொன்னாங்க, தலையை மூடுங்க, காலுக்கு பொட்களை கொண்டு நீங்கள் காலை மூடிக்கொண்டு என்று சொன்னார்கள். மாணவர்களே, அவர்கள் மரணித்து சில காலங்களுக்கு பிறகு வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், இந்த வசனம் ஆல் இம்ரான் 144வது ஆயத்து. போருடைய சமயத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ் இறக்குறான். இது குர்ஆன் இல்ல, அவங்க சொல்லும் பொழுது குர்ஆனுடைய வசனம் இல்ல. அவங்க சொன்னாங்க, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் முன்னால் வந்து நபிமார்களை போன்று அவர்களும் ஒரு நாள் நம்ம விட்டு பிரியத்தான் போறாங்க, அதற்காக இஸ்லாத்தை விட்டு யாரும் பின்வாங்கிறாங்கன்னு அந்த போருடைய சமயத்தில், பதட்டமான சமயத்தில் சஹாபாக்களை உற்சாகப்படுத்திய அந்த வார்த்தைகளை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், குர்ஆனுடைய வசனமாக இறக்கினான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். மாணவர்களே, வாலிப பருவம் என்பது அழகழகான ஆடைகளை அணிந்து கொண்டு விதவிதமான உணவுகளை கொண்டு கொண்டு கண்டதை காணம் கொண்டதை காட்சி என்று போகக்கூடிய வாலிப பருவம் அல்ல.
சாதிக்கக்கூடிய பருவம். வாலிப பருவத்தில் எதை சாதிக்கிறோமோ, இந்த வாலிப பருவத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த பயன்பாடுதான் முதுமையிலே வெளிப்படும். வாலிபம் நம்ம சிறந்த பேரறிஞராக, பெரிய ஆலிமாக, மருத்துவராக என்னென்ன சாதனைகளை எல்லாம் படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதுவெல்லாம் அந்த வாலிப பருவத்தை பக்குவமாக பயன்படுத்தினால் மட்டும்தான் முடியும். அன்பானவர்களே, வரலாற்றை படிப்பதில்லை இன்றைய சமூகம். வரலாறு குறிப்பா நபிகள் நாயகத்துடைய இந்த காலகட்டத்தில், நபிகளுடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை குறித்து செய்திகளை கேட்பதில் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? வரலாறுகளை ஒன்றும் படிக்கணும் அல்லது சொல்ற இடத்துல கேட்கணும். வரலாறுகள் படிக்காதவர்கள் வரலாறு படிக்க மாட்டாங்க செய்தி நம்ம கேள்விப்படுறோம். வரலாறுகளை இன்றைய சமூகம் படிக்கிறது இல்லை. ஒரு அஜர்த்திட்ட இந்த மாதிரி பயான்ல வரலாறுகளை படிங்கப்பா, நபியுடைய வரலாறு படிங்க, படிவானுடைய வரலாறு படிக்கணும் போது ஒரு பையன் கேட்டான், அஜரத் இந்த மாதிரி எனக்கு வரலாறு படிக்கணும்னு ஆசையா இருக்குது, கொஞ்சம் வரலாறு இருந்தா போனுக்கு அனுப்பிச்சு வைங்க. அதுவும் போகணும் தான், இதெல்லாம் கிடையாது, போன கொஞ்சம் பிடி அனுப்பிச்சு வைங்க. அஜரத் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. வரலாறு கேட்டா அனுப்பிச்சு ரசூலா வரலாறு அனுப்பிச்சு பிடிஎஃப் போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு ரசத்து கேட்டாருப்பா, அந்த வரலாறு அனுப்பிச்சு படிச்சியப்பா. அஜரத் நீங்க அனுப்பிச்சிங்க, அதை படிக்கணும்னு உள்ள போனாதான் ஒரு மெசேஜ் வருது, நோட்டிபிகேஷன் வாட்ஸ்அப்ல வருது. உடனே அங்க போறேன், அங்கிருந்து யூடியூப் போறேன், அங்கிருந்து இன்ஸ்டாகிராம் போறேன், போய் முடிச்சா அந்த புக்கை எடுத்ததே மறந்து போயிடுது. ஒவ்வொரு தடவையும் இந்த நிலைமை தான் இருக்குது. வரலாறுகள், நமது முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும், அந்த முன்னோர்களுடைய வரலாறுகளை நமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வரலாறுகளை படித்த பிள்ளைகளாக, குறிப்பா ரெண்டே விஷயத்தை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். வாலிபர்கள், இன்றைய கால வாலிபர்கள் வழிகேட்டில் அதிகம் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். ஒண்ணு, இஸ்லாமிய அடையாளங்களை எல்லாம் விட்டு தூரமா போறது. தொழுகை இல்லை, தொப்பி இல்லை, நல்ல நட்பு இல்லை, குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, நல்ல மனிதர்களுடைய சகவாசம் இல்லை. இது ஒரு விதமான மாணவருடைய கெடுதி. இன்னொரு புறம் மாணவர்கள் கெட்டு போறார்கள். அவங்க தொடுவாங்க. உங்களுக்கு குழப்பம் வரலாம், நான் பேசுறதுல. தொழுவார்கள், ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில் இருக்க மாட்டார்கள். அதுவும் கெடுதிதான். அந்த வாலிபர்களாலேயும் இந்த சமூகத்திற்கு மோசமான விளைவுகள் இருக்கிறது. எப்படி தொழுகை புறக்கணிக்கக்கூடிய வாலிபர்கள் இந்த சமூகத்திற்கு கேடாக அமைகிறார்களோ, போதைகளில் மூழ்கிய வாலிபர்கள், தீய நட்பில் மூழ்கிய வாலிபர்கள் எப்படி இந்த சமூகத்திற்கு கெடுதாக இருக்கிறார்களோ, அதுபோன்று தொப்பி அணிந்த பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடிய எத்தனையோ அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை விட்டு தடமுடன் இருக்கக்கூடிய வாலிபர்களும் இந்த இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய கெடுதிதான். ஏன்னா தொழுகை பிறகு துவா ஓத மாட்டான், தொழுகைக்கு பிறகு துவா ஓத மாட்டான், தொழுகைக்கு பிறகே துவா ஓதாதவன் எப்படி நாளைக்கு நம்ம மொத்த போனா துவா ஓதுவோம்? இப்படிப்பட்ட வாரிசுகளை விட்டு சென்றால் நமது மரணத்திற்கு பிறகு எந்த துவாவை எதிர்பார்க்க முடியும்? ஒருத்தா போயிட்டா கபூர்ல இருக்கிறவங்க நீச்சல் தெரியாம கடல்ல விழுந்து எப்படி தத்தளிப்பாங்க? நீச்சல் தெரியாம கடல்ல விழுந்துட்டா எப்படி தத்தளிப்பாங்க? அப்படி தத்தளிப்பார்கள். ஏதாவது என் பிள்ளைங்க ஓதி எத்தி வைக்காதா, குர்ஆன் ஓதாதா, ஸலாத்து நரியா ஓதாதா, மௌலித் ஓதாதா, குர்ஆன் ஓதாதா, 4 பேருக்கு சாப்பாடாக்கி கொடுக்காதா, கந்தூரி செஞ்சு கொடுக்காதா, இந்த மௌலித் மஜ்லிஸ்ல நபிகள் நாயகத்திற்காக வேண்டி தவறுக்குகளை வாங்கி கொடுக்காதா என்பதை சொல்லி என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நமது முன்னோர்கள் எல்லாம் இன்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செய்கிறோம், நமது சந்ததிகள் செய்வார்களா? இன்றைய வாலிபர்கள் நடிகர்கள் பின்னால் செல்கிறார்கள். நடிகர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அன்று நபிக்காக உயிரையும் கொடுத்த சஹாபிகள் எங்கே? சஹாபி பெண்மணிகள் எங்கே? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கொகையிலே இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகத்திற்கு பணிவடைக்காக உணவு கொண்டு வரக்கூடிய அந்த பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். உணவை கொடுத்து வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எங்க இருக்காங்கிற தகவல் அபூஜஹல் கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நபி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். நபி எங்க இருக்காங்க என்ன போய் சொல்லக்கூடாதுல்ல, எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அறை விழுவான். கீழே விழுந்தவர்கள் கல்லின் மீது தலைப்பட்டு ரத்தம் அப்படியே வடியும். அந்த நிலையிலும் சொல்ல மாட்டாங்க. நபியின் மீது பிரியம் போன்ற சஹாபி பெண்மணிகள், நபிக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருந்த சஹாபி பெண்மணிகள் எங்கே? தேட்டருடைய வாசலில் நின்று கொண்டு தளபதிக்காக என் கணவனுடைய உறவை கூட விட தயார் என்று சொல்லக்கூடிய பெண்கள் எங்கே? வாலிப பிள்ளைகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. என்ன கவலைனா, இந்த வாலிப பிள்ளைகள் இவர்களுக்கு ஒரு வாரிசுகள் வந்தா இப்படி இருக்குன்னு தெரியல. இதுவே தருதலைகளாக போய் கொண்டு இருக்குது.
இவர்களுக்கு பிறந்த வாரிசுகளை எப்படி வளர்த்த போகிறார்கள்? எப்படி இவர்களுடைய வாரிசுகள் இவர்களுக்கு கண்குளிர்ச்சியா இருக்க போகிறது? ஏன்னா பிள்ளை பெத்தாவே நம்ம என்ன துவா செய்யணும்? யாரெல்லாம் என் பிள்ளையை எனக்கு கண் குளிர்ச்சி ஆக்கி கொடுத்து துவா செய்யணும். இதை பிரத்யேகமான துவாயா? என் பிள்ளை ஆடிப்பாங்க என்ன துவா செய்ய தேவையில்லை, கண் குளிர்ச்சி ஆக்கித்தாங்கன்னு துவா செஞ்சாலும் எல்லாமே அடங்கிடும். ஏன்னா நல்ல பிள்ளையா வளர்ந்தாதான் உடனே கண் குளிர்ச்சியா இருப்பான். அவனே தீய பிள்ளையாக இருந்தால் சாலிகான பிள்ளைகளின்னு சொல்ல கண் குளிர்ச்சியா இருக்க மாட்டான். அப்ப என்ன துவா செஞ்சா போதும்? யாரெல்லாம் என் வாரிச எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி கொடுன்னு கேட்டா போதும். ஆனா இன்றைய வாலிப பிள்ளைகள் எந்த சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அப்ப ரெண்டு விஷயத்தை சொன்னேன். ஒண்ணு, சுத்தமா மார்க்கத்தை விட்டு போன பிள்ளைகள். இந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலும் திக்ரு மஜ்லிஸ்ல கடந்தவங்களுக்கு தெரியும், கரெக்டா திக்ரு செய்யும் போது லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா ஊர்மை கிடைப்பதற்காக வேண்டி இறைவனுடைய அந்த தியானத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அதாவது லைட்டை போட்டு திக்ரு செஞ்சா அடுத்தவங்களை பார்ப்போம். ஒருத்தர் ஒரு மாதிரி திக்ரு செய்வாங்க, ஒருத்தர் ஆடுவாங்க, ஒரு ஒரு விதமான அந்த சிந்தனை மாற்றம் என்பது ஏற்படும். அப்ப லைட் ஆஃப் பண்ணிருங்க, யாரை பார்க்க வேணாம், கண்ணை மூடுங்க, கல்விகளை தருங்கள். இறைவனை தியானம் செய்வதற்காக இருளை தேடிய நமது முன்னோர்கள் இன்று பார்த்தா தெரியும், கோசாஸ் புக்காடு போனீங்கன்னா தெரியும், இருளை தேடி பசங்க இறைவனை தியானம் செய்ய போறாங்க. எப்படிப்பட்ட வழிகளை நோக்கி இன்றைய சமூகம் செய்கிறது? நீங்கள் 8 மணிக்கு மேல உங்க பிள்ளை எங்க இருக்குன்னு தேட தேவையில்லை, எங்க இருட்டாக அங்கதான் இருப்பான், எங்க இருட்டாக அங்கதான் இருப்பான் பிள்ளை, எங்கேயும் போய் தேட தேவையில்லை. பிள்ளைகளோடு விளையாண்ட காலம் எல்லாம் போச்சு, கபடி விளையாண்ட காலம் போச்சு, பிள்ளைகளோடு சேர்ந்து வேர்வை சிந்தி விளையாண்ட காலம்லாம் இப்ப இல்ல. இப்ப அவங்களுடைய பழக்க வழக்கம் மாறி போச்சு. வாலிப பிள்ளைகளுக்கு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றேன், செல்போன்ல அவங்க என்னென்னமோ பாக்குறாங்க, ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் யார்கிட்டயோ பேசுறாங்க, எத்தனையோ போட்டோக்களை ஷேர், குறிப்பா பெண்கள் ரொம்ப அவலநிலையா இருக்கு. பெண் பிள்ளைகள் பண்டவட்டியில் கூட எத்தனையோ பேர் யூடியூப்ல வந்து என்ன செய்யறாங்க, வீடியோ போடுறாங்க. அவங்க நடந்து போறது ஒரு வீடியோ, மருதாணி போறது ஒரு வீடியோ. சமூக வலைதளங்களில் நம்முடைய உறுப்புகள் மறைக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள். அந்த பெண்களே நம்முடைய உடல் உறுப்புகளை காட்டக்கூடிய அளவுக்கு வீடியோக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு அவல நிலை. வாலிப பிள்ளைகள், இவர்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளின் நிலைக்கு நினைக்கும் பொழுது ரொம்ப பரிதாபமா இருக்குது. மாணவர்களே, இந்த போக்கு நீடிக்குமானால் எதிர்காலம் மிகப்பெரிய மோசமான சூழலை சந்திக்கக்கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள். வாலிபர்களை இஸ்லாத்தின் தூண்களாக ஆக்கினார்கள். வாலிபர்களை இஸ்லாத்துடைய தூண்களாக, இஸ்லாத்துடைய அரணாக, இஸ்லாத்துடைய பாதுகாப்பாக அந்த வாலிபர்கள் இருந்தார்கள். இன்று வரைக்கும் பேசும் பொருளாக இருக்கிறார்கள். இங்க பாருங்க, ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா இன்ன வரைக்கும் பேசப்படுறாங்கல்ல, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. நமது முன்னோர்கள் யாரையாவது சொல்ல முடியுமா? இவர்கள் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் வாழ்ந்திருப்பார்கள், இன்னைக்கு அவங்க பேரை சொல்ல முடியுமா? ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ வாழ்ந்த மேதாவிகள் இருந்திருக்கலாம். இன்று வரைக்கும் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் இறைவன் நிறைந்திருந்தார், இறைவனை நிறைப்பதாக வைத்திருந்தார்கள். இன்று வரைக்கும் அல்ல, உலகம் உள்ளளவு நாம் மறைந்தாலும் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா மறைய மாட்டாங்க. அவங்க ஹயாத்தா இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி. இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், நம்மை பார்த்து நமது பிள்ளைகள் வாழ வேண்டும். வாழ்ந்தால்தான் நம்ம முன்னோர்களை பத்தி சொல்ல முடியுமாங்க? நம்ம அத்தா, அவங்க அத்தா அப்படின்னு மேல போனா முடிஞ்சு, பேர் கூட தெரியாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில பெயர் கூட தெரியாது. வரக்கூடிய காலத்துல அத்தாவுடைய நம்ம கூட தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில தான் போயிட்டு இருக்குது. குழந்தைங்க வளர வளர எப்படா எங்க அத்தா மோதா போவாங்களாம் முடியல. வீட்டுக்குள்ள போனா நொய்யுங்கிறாரு, வீட்டுக்குள்ள போனா ஏதாவது சொல்லிட்டு கிடக்குறாரு. பெத்த பிள்ளையே எங்க அத்தா எப்ப மோதா போவாங்க, அதுக்கெல்லாம் துவா காத்துறதுன்னு கேட்கறான். ஏன்னா அந்த அளவுக்கு குடைச்சல், அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு என்னது, நல்ல விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு அது குடைச்சலாக தெரிகிறது, அது சிரமமாக தெரிகிறது. நான் மீண்டும் விஷயத்துக்கு வர்றேன். இந்த பிள்ளைகள் 2 விதமா கேட்கிறாங்க. ஒண்ணு, முழுக்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க. இன்னொன்று, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாமிய நடைமுறைகளை பித்அத் என்று
இஸ்லாமிய நடைமுறைகளை மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக சித்தரிக்கக்கூடிய வாலிபர்கள் அதிகமாயிட்டாங்க. சொன்னேன் ஆரம்பத்தில் தொழுகைக்கு பிறகு நான் சொன்னா குர்ஆன்ல சொன்னா இதா சலக இபாதி அன்னி பைனி தரி உஜீபு தஅவத தாஇ என்கிட்ட கேளு நான் தர்றேங்கிறான். தொழுகைக்கு பின்னாடி மட்டும் கேட்டாத நான் தரமாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லிருக்கேன். ஃபர்து தொழுகை பிறகு பார்த்தோம்னா இது முனாஃபிக்கீன்களுடைய தன்மை. நபிகள் நாயகத்தின் காலத்திலே முனாஃபிக்கீன்கள் நபி தக்பீர் கட்ட பிறகு வருவான், நபி சலா கொடுத்து ஓடிவான். இது முனாஃபிக்குடைய பழக்கம். இன்றைய வாலிபர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? தொழுகைக்கு பிறகே துவா செய்யாதவன் நம்ம மூத்தா பண்ண எப்படி துவா செய்வான்? இந்த வாலிபர்கள் நம்ம பார்க்கிறோம், தொழுகிறானா இல்லையா அது முக்கியம் இல்லை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில் நமது வழிமார்களுடைய பாரம்பரியத்தில் அவன் வளர்கிறான் என்றுதான் பார்க்கணும். அந்த தொழிலுக்குள்ள ஒரு பிரயோஜனம் இல்லை. நமது வாலிபர்கள் குறிப்பாக எதை எடுத்தாலும் பிதஅத், எதை எடுத்தாலும் மார்க்கத்தில் இருக்கிறதா, நமது முன்னோர்கள் செய்த அத்தனை காரியங்களும் அதில் நனவு இருக்கிறது என்று நம்பினால் நமது முன்னோர்கள் முட்டாள் அல்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்யக்கூடிய நமது முன்னோர்கள் அல்ல என்பதை நமது வாலிபர்கள் விளங்க வேண்டும். எதை எடுத்தாலும் கூடாது, மௌலிது கூடாது, எதுவுமே கூடாது. இப்படிப்பட்ட நிலையில் நமது வாலிபர்கள் வளர்ந்தால் இவர்களை கொண்டு நமக்கு கண் குளிர்ச்சி இருக்கவே இருக்காது. எனவே நமது பிள்ளைகளை மதரசால சேர்க்கும் பொழுது கவனமா சேர்க்கணும். இது சுன்னத் ஜமாத் மதரசாவாங்க. ஏன்னா வாலிபர்கள் தலைப்பு கொடுத்துட்டாங்க. வாலிப பிள்ளைய தான் மதரசா சேர்க்க போறாங்க. பிறந்த 2 வருஷத்துல பிள்ளைங்க போய் ஹஸ்ரத் இந்த பிள்ளைய பத்திரமா வளர்த்துக்கணும் கொடுக்க மாட்டாங்க. வயசான 60 வயசு வீட்டுல வயசான ஹஸ்ரத் இந்த வயசானவங்க நல்லா பார்த்துக்கணும் கொடுக்க மாட்டான். கொடுக்கறது வாலிப பிள்ளை தான் கொடுக்குறீங்க. மதரசாலை என்கிட்ட கொடுக்கிற பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை நீங்கள் மதரசாவுக்கு அனுப்புகின்ற பொழுது அது மக்தபாகட்டும் அல்லது அரபி கல்லூரியாகட்டும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை போதிக்கக்கூடிய மதரசாவான்னு பாருங்க. இன்னைக்கு பார்க்கணும் பரவலா எத்தனையோ மதரசாக்கள் டிசைனா ஜுப்பா எல்லாம் டிசைனா பேக் எல்லாம் இருக்கு. சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை இருக்காது. சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆபத்தை உங்கள் பிள்ளைகள் உணராமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுங்களா? நம்முடைய முன்னோர்களுடைய நடைமுறைகளை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது அவன் நிற்பான். இதெல்லாம் கூடாதுதான், இதெல்லாம் விதத்து எங்க அஜரத்து சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அஜரத்தை நீங்க தான் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். சுன்னத் ஜமாத்துடைய அஜரத்துக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகளை அனுப்புறோமா அல்லது எதையுமே கூடாது கூடாது என்று எல்லாத்தையும் விதஅத் என்று சொல்லி வளர்க்கக்கூடிய மதரசாவை நமது வாலிப பிள்ளைகளை அனுப்புகிறோமா என்பதை நம்ம முடிவெடுக்கணும். இறுதியா ஒரு செய்தி, நமது பிள்ளைகள் வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? ஒண்ணே ஒன்று செய்யுங்க. நமது பிள்ளைகளுக்கு நபியுடைய பிரியத்தை கொடுங்க. வேற ஒன்றும் தேவையில்லை. கவலையே பட தேவையில்லை. பிள்ளை வழிபட மாட்டான், அது படப்படையா இருந்தாலே பயனா இருந்தாலும் நபியுடைய பிரியத்தை நூரே முஹம்மத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி வீசப்படுகின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் இறைவன் பாதுகாத்தான்? இப்ராஹிம் இடத்திலே நூரே முஹம்மது இருந்தது. அந்த நூரே முஹம்மதை பாதுகாத்தான் அல்லாஹ். இப்ராஹிம் பாதுகாக்கப்பட்டார்கள் நூரே முஹம்மதின் பரக்கத்தால். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்படுகின்ற பொழுது சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஆட்டை அரைக்கிறான் என்று சொல்றோமே. இஸ்மாயிலை பாதுகாப்பது நோக்கமல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூரே முஹம்மது இருந்தது. அந்த நூரே முஹம்மதை பாதுகாக்க சொர்க்கத்தில் அல்லாஹ் ஆட்டை இறக்கினான். அதுபோன்று ஹுப்பே ரசூல் இஸ்மே ரசூல் நமது பிள்ளைகளிடத்தில் கொடுத்து விட்டால் அவர்கள் வழிதவ மாட்டார்கள், இறைவனுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். வாசல் தாவானா அலைஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.